ஒரு சாட்டை வேட்டை என்பவர் பெரிதும் எங்கள் தலைவரை எப்பொழுதும் தாக்கிக் கொண்டிருப்பது நீங்கள் வேணா நினைத்துக் கொள்ளலாம். எங்கள் தலைவரை நீங்கள் மிகவும் தாக்குகிறீர்கள் என்று. ஆனால் உங்களின் சொல் ஒருபோதும் இங்கு செயல்படாது. கஷ்டத்துல போய் நிக்கிறோம். அந்த நிலாவை பார்த்த மாதிரி எங்க தலையை பார்த்துட்டோம். ஆனா பிரச்சனை இல்ல, இருந்தாலும் டிவிக்கு தான் விசில் தான். அது யாராலும் மாத்த முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் பேட்டி கொடுக்குறேன் எங்க தலைவசம். தூரத்துல இருந்து பார்த்தோம். நல்லா பேசினாரு. இந்த ஓட்டு டிவி கேட்க 10 முறை அவர் தான் செய்யணும்னா. அவர் நல்லா பேச்சு கொடுத்தாரு. நாட்டு நல்லா செய்யறாரு. கம்பல்சரி செய்வார்ண்ணா. விஜய் பார்த்தனா சூப்பரா இருந்தாரு. தமிழ்நாடோட வளர்ச்சிக்காக அதிகமா பேசினாரு. யார் வந்தா யார் கரெக்டாங்கன்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணிட்டோம். சார் அவரு பேசுறது எப்பவுமே வழக்கம்போல தான் பேசுறாரு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மெயின் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா அவர் லேடிஸுக்கு மெயின் பாதுகாப்பு இருக்கும், இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். சரிங்களா? யாருக்கும் ஒரு இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு கொலை நடக்குது, கஞ்சா நடக்குது, இதெல்லாம் தடுத்து நிறுத்த தான் எங்க தலைவர் வராரு. அதை பத்தி தான் பேச போறாரு. இந்த நாட்டில் இப்ப வந்தாருன்னா ஆட்சியம் மாறும், நல்லதே நடக்கும், ஜனங்க நிரந்தரமா சந்தோஷமா போலாம். டிவிக்கே தான். இப்ப சமீபத்தில் பிரேமலதா போனாங்க பாத்தீங்களா? அதை பத்தி நான் கவலைப்படும். யாரும் எங்களுக்கு கூட்டணியே வேணாம், யாரும் வேணாம். ஒரு சாட்டை வேட்டை என்பவர் பெரிதும் எங்கள் தலைவரை எப்பொழுதும் தாக்கிக் கொண்டிருப்பது நீங்கள் வேணா நினைத்துக் கொள்ளலாம். எங்கள் தலைவரை நீங்கள் மிகவும் தாக்குகிறீர்கள் என்று. ஆனால் உங்களின் சொல் ஒருபோதும் இங்கு செயல்படாது. நாங்கள் திரும்பி உங்களை பேச விரும்பினால் உங்களை விட மரியாதை குறைவாக எங்களால் பேச முடியும். எங்கள் தலைவரின் மதிப்பு உங்களிடம் ஒரு ஃபைட் செய்வது எங்களுடைய நோக்கம் கிடையாது. எங்களுக்கு மக்களுக்கு தேவையான மாற்றத்தை கொடுக்கணும், மாற்றமான ஆட்சி வேண்டும் எங்களுக்கு. அதுவே எங்களுடைய நோக்கமே தவிர உங்களிடம் எங்க தலைவர் சொன்ன போல உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு டைமே இல்லை பாஸ். அந்த மாதிரி நாங்க எங்க தலைவருக்காக முன்னின்று போராடி எங்க தலைவரை முதல் நிலையில் நிறுத்துவோம். எங்களுக்காக யாரும் இல்லைனாலும் எங்களுக்காக இங்க சுத்தி இருக்கிற எங்க மக்கள் இருப்பாங்க. எங்க மக்கள் எங்க தலைவருக்கு எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்பொழுதும் டிவிக்கு, எப்பொழுதும் தளபதி. அதாவது கட்சி ஆரம்பிச்சு இப்ப சேர்ந்த கூட்டம் நாங்க கிடையாது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க தலைவர் கூட இருந்தோம், ரசிகனா இருந்தோம், தொண்டனா இருந்தோம். இப்பொழுது பாத்தீங்கன்னா டிவிக்கு ஒரு உறுப்பினரா இருக்கிறோம். எங்க தலைவர் யாரை கை நீட்டுறதோ அவருக்கு நாங்க சப்போர்ட் செய்து எங்க தலைவர் வழி பின்னாடியே நிற்போம். திரும்ப நான் ஆல்ரெடி முன்ன ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி தான் இப்பவும் சொல்றேன். தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னும் சரி, வந்த பிறகும் சரி, இப்பொழுதும் எப்பொழுதும் நாங்க தலைவர் பின்னாடி தான் நிற்போம். டிவி